நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் சினிமாவினுடைய மாபெரும் வரலாறாக, மாபெரும் மாற்று படைப்பாளியாக நமக்கு 1977 16 வயதிலிருந்து ஒரு புதிய சினிமாவுக்கான ஒரு படைப்பாளிகளின் தலைவனாக இருந்த பாரதி ராஜா அவர்கள் வந்து தவறியிருக்காங்க. அது என்னன்னா 87 வயதில் பல சிறந்த படைப்புகளை கொடுத்து அதுக்கு பிறகுதான் அவங்க மறைஞ்சாங்க. இருந்தாலும் ஒரு படைப்பாளி நம்ம வந்து இழந்தது என்பது அப்படி கடந்து போயிட முடியாது. அவரு நம்ம விட்டு மறைந்தாலும் அவருடைய படைப்புகள் ஒவ்வொன்றும் நம்ம கூடயே தான் அவர் போலவே இருக்க போகுது. குறிப்பாக நான் அவரை பற்றி சொல்லணும்னா, அவர் வந்து உங்களுக்கு தெரியும், பாரதி ராஜான்ற பேரை அவர் வந்து அவங்க தம்பி ஜெயராஜ் அவர் வந்து மிலிட்ரியிலேருந்து ரிட்டையர்ட் ஆகி இங்கே வந்து தான் அண்ணனுடைய அவர் சினிமாவில் முயற்சி பண்ணுறாருன்றதுக்காக வாட்ச்மேன் வேலைலாம் பார்த்து அந்த ஜெயராஜ் அண்ணன் அவங்க பணம் தர்றாரு அவங்க வாழ்கிறதுக்கு. அந்த ராஜை எடுத்துக்கிட்டாரு. அதேமாரி அவங்க அக்கா பாரதியினுடைய பேர் எடுத்து பாரதி ராஜான்னு வச்சதாக உங்களுக்கு இதெல்லாம் இது வந்து தெரிஞ்ச செய்தி. இன்னொன்று சில விஷயங்கள் உங்களுக்கு தெரியும். அவருக்கு எப்படி படைப்பாளியாக இருக்காருன்றதுக்கு ஏன் மனோஜின்னு பேர் வச்சிங்கன்னு அவர் பையனுக்கு அவர் சொன்னார். மனோஜ்குமார்னு ஒரு ஹிந்தி இயக்குனர், தயாரிப்பாளர், எடிட்டர், இப்படி பல முகங்கள் கொண்டவர் மனோஜ்குமார். அவர் எனக்கு ரொம்ப பிடிச்சி சிவா, அதனால என் பையனுக்கு மனோஜ்னு பேர் வச்சாங்க. அதாவது ஒரு சினிமாவுடைய ஆளுமை பேர் தான் தன் பையனுக்கே வச்சது பாரதி ராஜா. அப்புறம் ஜனனி எப்படி வச்சிங்கன்னு கேட்டேன். ஜனனி ஜனனின்னு இளையராஜா பாட்டு, மூகாம்பிகை பாட்டு ஜனனி, அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சதுயா, அதனால அந்த ஜனனின்னு ஜனனி வச்சேன் அப்படின்னாரு. அப்புறம் குறிப்பாக அவர் வந்து நம்மகிட்ட பகிர்ந்தும் போது அவருடைய மகிழ்ச்சி தான், அதாவது சிவா அப்படின்னு நம்ம அப்படியே அப்படி ஒரு மகிழ்ச்சியாக தான் நம்ம கூப்பிடுவாரு. எந்த கலைஞனையும் அடுத்த ஸ்டேஜுக்கு அழைச்சிட்டு போகணும்னு நினைப்பாரு. அதிகப்படியான உதவி இயக்குநர்களை, அவருடைய உதவி இயக்குநர்களை இயக்குனர் ஆக்கியது இயக்குனர் பாரதி ராஜா தான். பெரும்பாலான இயக்குநர்கள் என்ன நினைப்பாங்கன்னா, தான் கூட இருக்கிறவன் உயர்றதை வந்து அவ்வளோ சாதாரணமாக அவங்களால ஏற்றுக்க முடியாது. ஆனால் பாரதி ராஜா அதுக்கும் வழிகாட்டியாக இருந்தார். அப்புறம் குறிப்பாக என்கிட்ட ஒரு நாள் சொன்னார், நான் ஒரு சாதாரணமாக டைரக்டர் ஆகிப்பேன்யா, எஸ்.ஏ. ராஜகண்ணு தான் என்னை வந்து ஒரு பாரதி ராஜாவாக ஆக்கினாரு. எப்படிங்க, எஸ்.ஏ. ராஜகண்ணு ஒரு தேங்காயாளர் பொள்ளாச்சி, அவர் வந்து படம் எடுக்கணும்னு வந்தாரியா. வந்தோடனே இப்போ நான் போய் காசு சொல்கிறேன், காசு சொன்னால் சாதாரண கமர்ஷியல் மசாலா கதை தான் சொல்லியிருக்காரு போய். அதில் வந்து சிவப்பு ரோஜாக்கள் இருந்ததுயா. ஆனால் அந்த எஸ்.ஏ. ராஜகண்ணு என்கிட்ட என்ன சொன்னார்னா, என்னையா படம் எடுத்த படம் மாதிரியா இருக்கு, இதெல்லாம் படம் சினிமாவை பார்த்து சினிமா கதை சொல்கிற மாதிரியா இருக்கியா, ஒரு புது கதை வேணியா அப்படின்னு தான் நான் வந்து, சார் நான் ஒரு ஆர்ட் ஃபிலிம் வச்சுருக்கேன் அப்படின்னேன். ஆர்ட் ஃபிலிம் அது என்னையா, அது வந்து NFDC நான் வந்து அதை ஸ்கிரிப்டாக கொடுத்துருக்கேன், அது வந்து உங்களுக்கு கமர்ஷியலாக நீங்கள் எடுக்க போகிறேன்றீங்க, அது எப்படி சரியாக வருமா தெரியல எனக்கு அப்படின்னேன். அதை சொல்லியா முதல்ல அப்படின்னாரு. அப்போ தான் மயிலுன்ற டைட்டிலில் நான் 16 வயதில் சொன்னேன். ஆனால் நான் NFDCக்கு தான் அது ஒரு கலைப்படமாக எடுக்கணும்னு தான் அதை NFDC கொடுத்துருந்தேன் ஸ்கிரிப்ட். ஆனால் இவர் அதை கேட்டுட்டு இதுதானே படம், இந்த படத்தை தானே அப்போ நம்ம எடுக்கணும் அப்படின்னாரு. ஒருவேளை என்ன அந்த கமர்ஷியல் கதை சொன்னால எடுத்துருக்காரு, அதை நான் முதல் படமாக எடுத்திருந்தேன்னா நான் ஒரு சாதாரண டைரக்டராக பண்ண என் முன் மனசு சொல்லியா. என்னை பாரதி ராஜா 16 வயதில் எடுக்க வைத்த எஸ்.ஏ. ராஜகண்ணு தான் என்னை வந்து பாரதி ராஜா வரணும், அதனால தான் நான் ஒரு முதலாளின்னு கூப்பிட்டு இருக்கேன் அப்படின்னு ஒரு நாள் சொன்னார். அப்புறம் அந்த படத்தை 16 வயதுக்கு முடிச்சுட்டு போட்டு பார்க்கும்போது கிளைமாக்ஸ் கொஞ்சம் எடுக்கிறதுக்கெல்லாம் பணம் இல்லையா. அந்த டைமில் இப்போ ராஜகிரண் இருக்கார்ல, அப்போ காதல் அவர் வந்து படம் பார்க்குறாரு. அவர் சின்ன சின்ன படம் டிஸ்ட்ரிபியூட்டர் பண்ணிட்டு இருக்காரு. அவர் பார்த்துட்டு சூப்பராக இருக்கே அந்த படம் அப்படின்னு சொல்லிட்டு மதுரை ஏரியா வாங்கினாரு. அந்த பணத்தை வைத்து தான் நான் கிளைமேக்ஸ் எல்லாம் முடிச்சோன்னு ஒரு நாள் என்கிட்ட சொன்னார். அந்த மாதிரி நிறையா அவருடைய நினைவுகள் நிறையா இருக்கு. அவரை மாதிரி ஒரு சாங் கட்டிங்லாம் அவருக்கு பிறகுதான் பாடல்களை வந்து எடிட்டிங்கில் எப்படி எப்படிலாம் மாற்றலான்னு இருந்தது. படைப்புகளை வந்து அவ்வளோ பெரிய வீரியமான படைப்புகளை நமக்கு தந்துருக்கோங்க. ஏற்கனவே நிறைவுகள் நிறைய பல இடங்களுக்கு போய் அதாவது அவர் ஷூட்டிங் எடுத்த இடத்துலாம் போய் அழுவன்றாரு. ஒரு நாள் மைசூருக்கு போனால் அந்த இடம்லாம் போய் பார்ப்பேன், இங்கே தான் 16 வயதில் எடுத்தேன், இங்கே தான் முதல் மரியாதை எடுத்தேன்னா அங்கெல்லாம் போய் கொஞ்ச நேரம் அழுவேன். அந்த இடத்துக்கு நன்றி சொல்லுவேன்.
அப்படின்னாரு. ஒரு மாபெரும் கலைஞர். எந்த கதையை சொன்னாலும் அவர் சிரிச்சுக்கிட்டே தான் சொல்லுவார். ரொம்ப எந்த ட்ராஜடியை கூட அவர் ஒரு காமெடியாக தான் எனக்கு பதிவு பண்ணியிருக்காரு நிறையா விஷயங்கள். அவருடைய மகிழ்ந்தால் இப்போ தமிழக அரசு வந்து அவருக்கு அரசு மரியாதையும் மிகச்சிறந்த ஒரு படத்தில் பண்ணியிருக்கு. ரொம்ப நன்றி தமிழக அரசுக்கும். உங்களை மாதிரி நிறையா பதிவுகள் ஐயாவுக்கு டைரக்டர் பண்ணியிருந்தீங்க, ரொம்ப அருமை. அடுத்தது செல்வகுமார். இவர் இந்த ஆர்டி படத்தில் ஒரு காவலன் அவர் இசைக்காரன் கூட நடிச்சிருக்காரு. அவர் வந்து இடையில அவர் ஒரு விபத்தில் இறந்துட்டார். என்னைக்கு அது ரெண்டாச்சு. இப்போ இது விஷயம் அவரை சொல்லுவார். ஏன்னா அந்த படத்தில் நீங்கள் பார்க்க போறீங்க அவரை. அடுத்தது இதை இவர் சொன்ன பிறகு ஒரு ஒரு 30 செகண்ட் பாரதி ராஜாவுக்காக ஒரு மௌனம் ஏஞ்சி நின்று மௌனம் சொல்லுவோம். அண்ணன் சுபாங்க நீங்க செல்வர் பேசுங்க. ஆட்டி அந்த ஆட்டியுடைய படத்தில் உள்ள அவரை பற்றி நம்ம ஒரு பெரிய அதிசயம். நம்ம வந்து ஒரு கடல் முன்னாடி வந்து